வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இது பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து நம்ம ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் குடுக்குறோம். இதை வந்து நீங்க ரெக்கமெண்டா எடுத்து ஷேர்ஸ் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. இது பயிற்சிக்கு மட்டும் தான். எஜுகேஷனல் பர்ப்பஸ் ஒன்லி. சரிங்களா? அதனால வந்து நீங்க இது பயிற்சிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து நாம சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அத பத்தி பார்க்க போறோம். சப்போர்ட் எப்படி வரையறது? ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையறது? அப்படின்னு அதாவது நம்மளுடைய கான்செப்ட்ல கோர் கான்செப்ட்னா இதுதான். கோர் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன். இதை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக கேளுங்க. முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் அதை எப்படி எப்படி ட்ராக் பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லித்தர்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து நிஃப்டி 1 ஹவரில் இருக்கோம். 1 ஹவர் சார்ட்டில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ஒரு இது பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா இப்படி போகுது அப்படி வச்சுக்கோங்க. இப்படி போகுது, போயிட்டு கீழே வருது, வந்து மறுபடியும் மேலே போகுது, கீழே வருது, மறுபடியும் இப்படி போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒன் பை ஒன்னாக கொடுக்குறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து மார்க்கெட் எந்த மாதிரி போயிட்டு இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இது நம்ம வந்து எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வரைகிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது கனெக்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி வந்திருக்கு. அப்போது மேலே டாப்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கான். இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் டாப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டம். இந்த பாட்டத்துக்கு முன்னாடி எந்த பாட்டம் இருக்குன்னா இது இருக்கு. அப்போ இதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் போடுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ரெட் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த கனெக்டிங் ரெண்டு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து இங்கே வந்து திரும்பி போயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். மேலே போனால் கீழே மார்க்கெட் இது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரும்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ட்ராக் பண்ணுறோம். இப்படி ஒரு ரெட் ஆங்கிள் ஒன்று வரைகிறோம். இது வந்து கீழே இருக்கிறது தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். மேலே இருக்கிறத வந்து ரெட் கலரில், அதாவது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ரெட் கலரில் போட்டுக்கலாம். கீழே சப்போர்ட்னா க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். இது உங்கள் சாய்ஸ், என்ன கலரில் வேணாலும் வச்சுக்கலாம். இதான் வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. மார்க்கெட் இங்கே இருந்துன்னா இதுக்கு கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது வந்து இந்த இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் மேலே ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டிட்டு திரும்புறதுன்னு அர்த்தம். கீழே வந்து சப்போர்ட்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே ஒன்று போட்டிருக்கு. அதாவது நம்ம எப்படி போட்டிருக்குன்னா ஒன்று தான் இங்கே இருந்துருக்குது. இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு. இது அப்படியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே மேலேருந்து கீழே வர்ற மார்க்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த சப்போர்ட்டை கீழே வரைகிறோம். இது அப்படியே வச்சு இழுத்து விட்ருங்க. இழுத்து விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் இப்போ ரெண்டு கனெக்டிங் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வந்ததுனாலும் இந்த பாயிண்ட் வந்து தொட்டுட்டு மறுபடியும் போகும்னு ஐடியா பண்ண முடியும். மேலே பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, மேலே ஒரு ஏரியாவுக்கு போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் போடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் எத்தனை கனெக்ட் இருக்குது? ஒரு கனெக்ட்டு, ரெண்டு கனெக்ட் இருக்குது. இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாமே சார்ட்டில் பார்ப்போம். இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுங்க. இப்போ
இப்படி இழுத்து ரெண்டையும் சேர்த்து இழுக்கிறீங்க. இப்போ மூணுமே கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? இதனோட ரெண்டு டாப்பும் கனெக்ட் ஆயிடுச்சு, இதனோட டாப்பு கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கனெக்ட் ஆக மல்டி கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு பழகிக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கலரு ரெசிஸ்டன்ஸுங்கும் போது அதுக்கு வேற ஒரு கலர் கொடுத்துருவோம். இப்போ 1 ஹவரில் பார்க்குறோம்னா 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டாப் இந்த மாடிஃபை பண்ணிக்கங்க, அப்படியே உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே வந்து இந்த இடத்துலலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் இருக்குது. இதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்டிங் பாருங்கள், எத்தனை கனெக்டிங் வருதுன்னு பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட், 2 கனெக்ட், 3 கனெக்ட் இருக்குது. 3 கனெக்டிங் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம போடணும். இங்கிருந்து எடுத்துக்கலாங்களா? இப்படி எடுத்தோம்னா இதை 3 கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸு. இந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சு. இப்போ கீழே வந்து நான் மார்க்கெட் இது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரணும், இங்கே வந்து திரும்பும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இது வரைக்கும் வச்சுக்கங்க, வந்து திரும்புன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி பழகிங்க. மெயின் கான்செப்ட் இதுதான். இது புரிஞ்சதுன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது எளிமையாக தான் இருக்கும். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இப்போ இதுக்கு கலர் செட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ செட்டப்பில் நான் சொல்லியிருப்பேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்குங்க. இந்த ரெக்டாங்கிள் எடுக்கிறது எப்படி எல்லாமே ட்ரேடிங் வியூவில் இருக்குது, எடுக்கிறதெல்லாம் அதில் பார்த்துக்குங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேற ஒரு கணக்குலையும் சொல்லுவாங்க, அதாவது பிவாட் லெவல் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவாட் லெவலில் மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்னு போட்டிருப்பா. அது எப்படி போட்டிருப்பான்னு கேட்டிங்கன்னா, நேற்று க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நேற்று க்ளோஸு, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் நாளை கவுண்ட் பண்ணி அவன் ஒரு வேல்யூ கொடுப்பான். அந்த வேல்யூக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்டரில் இருக்கிறது பிவாட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்னு ரெசிஸ்டன்ஸ் 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போடுறதுலாம் வேலைக்கு ஆகாதுங்க. இதையும் ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுதுங்க நம்ம ஒவ்வொன்றா வீடியோலேயே காட்டுறோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் ட்ராக் பண்ணி பழகிக்குங்க. நிதானமாக பாருங்கள், முழுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா இது புரியும். அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போவேன். நம்ம போய் நீ சார்ட்டில் பார்ப்போம் அதை எப்படியே. இப்போ இந்த மாதிரி வர்றதை நம்ம இப்படித்தான் பழகிக்கணும். அதே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வந்ததுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சோட திரும்பி போகணும். இங்கே பாருங்கள், இப்படியே வருது மார்க்கெட்டு. இப்படியே ஒரே மாதிரி இறங்குமானா இறங்காது, ஸ்டெப்பாக தான் இறங்க, மேலே போய் கீழே வரும். இப்படி தான் மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கும் போது இங்கே மறுபடியும் வந்து மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டில் தொட்டுட்டு திரும்புது. அப்படிங்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 5 பிளேஸ்லாம் இருக்கும் பாருங்க. இந்த இடமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா, லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா வந்து இதெல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆயிருக்கு. இங்கே வந்து கீழே வந்து மேலே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 கனெக்ட் இருக்குது. இங்கே கூட நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக போடலாம். மார்க்கெட் வந்து கீழே வந்து ஓட்டு மேலே திரும்பிச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக போட்டும் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடாக இறங்கி இருக்குது கீழே, அப்படியே இப்படி வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கனெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஏரியாவை கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக வைக்கலாம். மார்க்கெட் வந்து மேலே போனால் என்ன பண்ணும், இப்படி போகும். போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட்டு திரும்புறதுக்கு பார்க்கும். ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். நான் சார்ட்டில் போய் ஒவ்வொன்றா காட்டும்போது உங்களுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் காட்டுறப்ப சார்ட்டுக்கு போகலாங்க. இது புரிஞ்சிச்சுங்களா? சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே, கரண்ட் மார்க்கெட்டுக்கு ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சிஎம்பி மேலே இருக்கிறது எல்லாமே, இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குதுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. கீழே வந்து சப்போர்ட்டு அப்படி தெரிஞ்சுக்குங்க. எளிமையாக புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இப்போ மார்க்கெட் நின்றுருக்கு. இப்போ ப்ரைஸ்லேருந்து அப்படியே மாறுது. இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு இப்படி போட்டு கீழே வருது. கீழே வந்து இப்படி கீழே இந்த லெவல் உடைச்சிட்டு கீழே வருது. எந்த லெவலுங்க?
ஒரு சப்போர்ட்னு சொல்லக்கூடிய லெவல் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகும். கீழே வந்தாச்சுன்னா சப்போர்ட்டுக்கு கீழே வந்தாச்சுன்னா ப்ரைஸ் எங்கே இருக்குதுங்க? ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. இங்கே வரும்போது அப்போ இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இப்போ இது எல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் தான் சப்போர்ட்டாக கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இங்கே. அப்போ மார்க்கெட் மேலே போனால் மறுபடியும் வந்து இங்கே தொட்டுட்டு போட்டு ரெசிஸ்டன்ஸ் தொட்டு போட்டு கீழே வரும். கான்செப்ட் இதுதான். அப்போ ஒவ்வொரு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் கீழே வரும், சப்போர்ட்டை தொட்டால் மேலே போகும் மார்க்கெட்டு. இதில் நடக்கும், ரெகுலராக நடக்கும். நீங்கள் வந்து லைவ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா காட்டுறதைய. அப்போது ப்ரைஸு கீழே வந்தாச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டான்னா இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடும். ஏன்னா ப்ரைஸ் இங்கே போயிட்டான், அப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு நம்ம போட்டு வச்சுருக்கோம், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து இதையே அப்படியே வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. மேலே போச்சுன்னா இது என்ன ஆகும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு சப்போர்ட்டாக மாறிடும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அது சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரைஸ் இங்கே இருந்ததுன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு. இதை புரிஞ்சுக்குங்க. அவங்க லைவ்ல போய் பார்ப்போம். சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் இப்போ எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? இப்போ கீழே கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் வந்த மாதிரி தோணுது. ஒரே ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ இதை ஒரு சப்போர்ட் பிளேஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு சப்போர்ட் போடலாம். இப்போ இங்கிருந்து போடலாம். எத்தனை கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்ட் இருக்குது, இங்கே 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 இப்படி மல்டி கனெக்டாக இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ட்ராக் பண்ணுவோம். இங்கிருந்து இது வரைக்கும் இழுத்துட்டோம். சப்போர்ட்டுக்குலாம் நம்ம என்ன கலர் வைப்போம்? இதெல்லாம் இதான் வைக்கணுங்கிறதுல எது வேணாலும் வைக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து க்ரீன் கலரு சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே வந்து சப்போர்ட்டுக்கு என்ன கலரோ அந்த கலரை நம்ம இங்கே கொடுத்துட்றோம். 1 ஹவர் சப்போர்ட்டு அப்படின்னு போட்டு வச்சுட்டீங்க. சப்போர்ட்னா வந்து கனெக்டிங், எத்தனை கனெக்டிங், மல்டி கனெக்டிங் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி அப்பவே வந்து மறுபடியும் கனெக்ட், இங்கே கனெக்ட், இதோ இங்கே கனெக்ட், இங்கே கனெக்ட், மல்டி கனெக்ட் ஆகுது. இங்கே பாருங்க கனெக்ட் தொட்டும் தொடாமல் போயிருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குது. ஒரு மல்டி கனெக்ட் ஆகிக்கிறதுனால இது ஒரு நல்ல பையிங் ஜோன் அல்லது சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டச் ஆகாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏதோ டச் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டச் பண்ணணும். இப்போ எது டச் ஆயிடுச்சு? இதுவும் டச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இதுவும் டச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதில் இப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குனால கணக்கு வச்சக்கூடாது. நம்மளுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாடிக்கு வைக்கிறதா விக்குக்கு வைக்கிறதா நல்லா குழப்பமா இருக்குது. இங்கெல்லாம் விக்கு கீழே வந்திருக்குது, இங்கேயும் கீழே வந்திருக்குது, இங்கேயும் கீழே வந்திருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இது எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. அது பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்த ரேஞ்ச் இங்கிருந்து மேலே போயிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ஒன்று போடணும் இல்லைங்களா? இப்போ அதனுடைய விக்குக்கும் பாடிக்கு இடையில வச்சுருக்கோம். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க, அந்த பாடி வரைக்கும் கொண்டு போங்க. ரைட்டுங்களா? இப்போ பாடி வரைக்கும் நான் கொண்டு போயிட்டேன். பாடி வரைக்கும் கொண்டு போயிருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கூட மேலே தூக்கும். ஏன்னா இன்னொரு கனெக்ட் இங்கே எடுத்துக்க முடியும். இதோ இங்கே ஒரு கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனெக்டையும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப கசகசன்னு வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடம் ஒன்று கனெக்ட், அதே இடத்து திரும்பினது. இங்கே ஒரு கனெக்ட், இங்கே ஒரு கனெக்ட், இங்கே கனெக்ட், இங்கே 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 கனெக்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி சப்போர்ட்டை வச்சு பாருங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் நம்மளுக்கு தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாடி கீழே இருக்குது. ஒரு துளி கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ பண்ணிட்டோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோன். கரெக்டுங்களா? இது வந்து ஜோன்.
ஒரு சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிட்டோம். அப்போ இந்த லோ இருக்குது, இது என்ன கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பையஸ் ஜோனு, சப்போர்ட் ஜோனு. அப்போ இது லோவாக இருக்குது. அப்போ இது என்ன நாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜோனோட லோ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மார்க் பண்ணலாம். இங்கிருந்து ஜோனோட லோ, இதுதான் லோவாக இருக்குது இல்லைங்களா? இந்த லோவை வச்சு இங்கே ஒரு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க, ஜோனோட லோவைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. லைன் கொஞ்சம் கீழே வந்த மாதிரி தோணலாம், அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஜோன் சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிருக்கோம், அதுக்கு கீழே ஜோனோட லோ வரைஞ்சிருக்கோம், அதுக்கு கீழே ரெண்டு இடத்துல வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இது என்ன கணக்கு பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்போ ஜோனை வந்து லேட்டஸ்ட்டாக எது லோ வச்சிருக்கோ அந்த லோ கொண்டு வாங்க. இது ஒரு லோ இருக்குது, இது ஒரு லோ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் லோனா இதில் இந்த ஜோன்லேயும் எது லோவோ அந்த லோவுக்கு மார்க் பண்ணிக்க. கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறதாங்க, யாரையும் கேட்க மாட்டோம் இல்லையா? கொஞ்சம் கீழே பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தெரிஞ்சுதுங்களா? இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இது ரெண்டும் ஜோன்லோ, இது வந்து முன்னாடி இருந்தது. அப்போ இந்த ரெண்டை தான் லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கோம். லேட்டஸ்ட்டாக வச்சுருக்குன்னா ஒன்று இது சப்போர்ட் ஜோன், இது சப்போர்ட் ஜோனோட லோ. இப்படி கணக்கு வச்சுக்க. இப்படி தான் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ராக் பண்ணணும். சப்போர்ட் இப்படி ட்ராக் பண்ணிட்டோம். சரி, ரைட்டு. மார்க்கெட் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்குது. அப்போ இது கீழே எது சப்போர்ட்டு, மேலே இது ரெசிஸ்டன்ஸு. இங்கே இருக்கும்போது கீழே ஒரு சப்போர்ட்டு, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போது சிம்பிளாக கணக்கு போட்டால் வந்து இன்ட்ராடேக்கு வந்து இவ்வளோ தூரம், இவ்வளோ பெரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சோம்னா, இவ்வளோ பெரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சோம்னா ஒரே நாளில் மார்க்கெட் இங்கே வருமா? வராது. ஒரே நாளில் மேலே இங்கே போகுமா? போகாது. அப்போ ட்ரேடிங்க்கு என்ன பண்ணுவீங்க? இன்ட்ராடே பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு நியர்பை எது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போது நேற்று வந்து இங்கிருந்து கீழே இறங்கி இருக்குது, சரிங்களா? இங்கிருந்து கீழே இறங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ரெண்டு கனெக்டிங் இருக்குது. இந்த இடத்துல இங்கிருந்து மேலே போயிருக்குது மார்க்கெட்டு, இங்கிருந்து கீழே வந்திருக்குது, இங்கிருந்து கீழே வந்திருக்கு, இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரே ஃபோர்ஸில் இறங்கி இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது ஒரு கனெக்டு, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணுங்க. இது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ட்ராக் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போடுவோம். எல்லாம் மொத்தமாக கனெக்ட் ஆகிற மாதிரி வைங்க. இப்படி போடுறோம், இப்படி போட்டு கொஞ்சம் கீழே இழுக்கலாமோ? இழுத்துக்கலாம். இது எல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதா? இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ரெண்டில் முட்டல, இங்கேயும் முட்டல. அப்போ இது பேலன்ஸ் பண்ணிக்க, எக்ஸாக்டாக வச்சு பழகிக்கங்க. இப்போ அது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது? கொஞ்சம் கீழே எடுத்தோம்னா இதுக்கு முட்டிடுச்சு. இப்போது நம்ம கணக்கு வந்து இதன் டாப்பையும் கனெக்ட் பண்ணிடுச்சு, இதனோட பாடியும் கனெக்ட் பண்ணிடுச்சு. பட் ரெண்டு கனெக்ட் அருமையான கனெக்ட். இந்த இடத்துல ஒரு கனெக்ட், இந்த விக்கு பார்த்தீங்களா, இது மேலே போயிருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, இதுவும் கரெக்டாக சப்போர்ட் கொடுக்கும், அந்த மேலே போயிருக்குது. இந்த ரெண்டை கனெக்ட் ஆகலை. பட் வந்து இது இவ்வளோ தூரம் உள்ள வைக்கணுமானா வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்கறக்கு. இங்கே பாருங்கள், இது கனெக்ட் ஆகிடுச்சு, இது இங்கேருந்து கனெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. இப்படி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இதை வந்து நம்ம ஒரு கலர் மாற்றிக்குவோம். ரெசிஸ்டன்ஸ்னாவே சிவப்பு கலர் வச்சு பழகிக்கங்க, பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்துருச்சு. பக்கத்தால் சப்போர்ட் இருக்கா? இல்லை. சப்போர்ட் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ இடையில இன்னும் எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது? 1 ஹவரில் பார்க்குறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம். எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு இப்படி போய் இப்படி வந்து போய் வந்து மேலே போயிருக்கான், சரிங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டையும் கூட நம்ம சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். பக்கத்தால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு சப்போர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு ட்ராக் பண்ணுறோம், இங்கே வச்சு. இதோ இந்த பாயிண்ட் எப்படி ஒரே கனெக்ட் தான் இருக்குது, ஆனால் கீழே வந்தால் மார்க்கெட் இது வரைக்கும் வரணும்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்.
இது ஒரு சப்போர்ட். இதை வந்து சப்போர்ட்னா கலர் மாற்றிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ என்ன நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் இருக்கு. அழகாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே போட்டோம், கீழே ஒரு சப்போர்ட் போட்டோம். இந்த சப்போர்ட் உடச்சதுனா தான் நம்ம அடுத்த சப்போர்ட் பார்ப்போம். அது வரைக்கும் இது தேவையில்லை நம்மளுக்கு. இந்த சப்போர்ட்டை நம்ம எடுக்க மாட்டோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது அப்புறம் தான் இங்கே மார்க்கெட் இங்கே வரும்போது தான் நம்ம சரி அடுத்து எந்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு கணக்கு போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சப்போர்ட் எடுப்போம். இது வந்து இப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கசகசன்னு வேண்டாம். ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் கையில் வைக்கணும் நம்ம. இப்படி கையில் வச்சு பழகிட்டோம்னாவே நம்மளுக்கு இவ்வளவுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை ஆகிடும். இப்போ நான் போட்டிருக்கிறது பூரா 1 ஹவரில் 1 ஹவரில் போட்டிருக்கோம். 1 ஹவரில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்னாடியே போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டா ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ இது விட்டான்னா மார்க்கெட் எங்கே போவான் அப்படின்னு தெரியும். இப்போ இதுக்கு இடையிலேயே இப்போ நிற்கிற இடத்துலையே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? மார்க்கெட் நிற்கிற இடத்துலையே இந்த இடத்துல நிற்கிற இடத்துலையே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது என்ன பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப நட இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஆயிருக்கு. இங்கிருந்து சப்போர்ட்டாக மேலே போயிருக்கு. கனெக்டிங் பாருங்க, அப்படியே கண்டினியூ கனெக்டிங். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கனெக்டிங். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கனெக்டிங். இங்கே பாருங்க, கனெக்டிங். இது கனெக்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஒரு சப்போர்ட்டை பர்ஃபெக்டாக வரையணும். கீழே ஒன்று போட்டோம், மேலே ஒன்று போட்டோம். இப்போ இன்னொரு சப்போர்ட் நம்ம போடணும், போட்டுக்கலாம். போடணும். ஏன்னா இப்போ நிற்கிற இடம் எந்த இடம் இடையில நிற்கிது சொல்ல முடியாது. இங்கே ஒரு சப்போர்ட், ஒரு பையர் செல்லர்ஸ் அதிகமாக வந்து ஒரு ஜோன், அந்த ஜோனை மார்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எதை எதை கனெக்ட் பண்ணணும்? இது கனெக்ட் ஆகணும், 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 இதுவும் கனெக்ட் ஆகணும், இது கனெக்ட் ஆகணும், இது கனெக்ட் ஆகணும். முடிஞ்சா இங்கே இங்கே பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், அவ்வளவு சைஸ் வேண்டாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பழகிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஒரு சப்போர்ட் பிளேஸ் வரையலாம். மார்க்கெட் நிற்கிற இடம் அது சப்போர்ட்டாக சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். நாளைக்கு எப்படி நடக்குது அப்படி நடக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம மொத்தமாக வந்து முதலே கணக்கு போட்டெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இருக்கா, இங்கே இருக்குதா, ரைட்டு, இங்கிருந்து ஒன்று இழுப்போம். ரைட்டுங்களா? ரெண்டாவது கனெக்ட் ஆகிடுச்சு. இதோ மூணாவது, இது மூணாவது கனெக்ட் ஆகிடுச்சு. இது நாலாவது கனெக்ட் ஆகிடுச்சு. இது அஞ்சாவது கனெக்ட் ஆகிடுச்சு. இது ஆறாவது கனெக்ட் ஆகிடுச்சு. இது ஏழாவது கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படியே இழுத்து விடுங்க, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கூட இழுத்து விடுங்க. இது வந்து மேலே முட்டில் கீழே முட்டில் பாரு, இங்கே ஒரு கனெக்ட் இருக்குது. இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அதையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மாறும். இவ்வளோ தூரம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ மேலேருந்து கொஞ்சம் இழுத்துக்கலாமா அப்படின்னா இழுத்துக்கலாம். எப்படி மேலேருந்து இழுக்கிறோம்? இதோ இது வந்து விக்கு இது வரைக்கும் இருக்குது, இது பாடி இது வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும், அவ்வளோதான். மல்டி கனெக்ட். இப்போ கொஞ்சம் மேலேருந்து கீழே இழுக்கிறோம். ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? இப்போ எது மிஸ் ஆகலை, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது. இப்படித்தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கணும். இது வேணால் தூக்குறதுனா கொஞ்சம் மேலே தூக்கணும், அவங்க கூட தூக்கிக்க முடியும் நம்ம. அவ்வளோதான். ரொம்ப வந்து கசகசன்னு ரொம்ப பெருசெல்லாம் வைக்க வேண்டாம். அப்போ அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 300 சாரி 50 60 பாயிண்ட் வந்து வர்ற மாதிரி வந்துடக்கூடாது. சும்மா ஒரு 10 20 பாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஜோன் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ இது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 1 ஹவரோட சப்போர்ட்டு. அப்போது இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக வந்து ஒரு ஜோனுக்குள்ளே நிற்கிறான். இப்போ காலையில் எங்கே ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆயிருக்கா மார்க்கெட்டு. அந்த ஓப்பன் ஆன பின்னாடி வந்து அழகா அடுத்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறா. ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் சப்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறா. இதை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம ட்ராக் பண்ணணும். இப்போ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு எது எது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு சப்போர்ட்டு. இடையில மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே நிற்கிது. இப்போ மேலே ஒன்று வச்சுருக்கோம், கீழே ஒன்று வச்சுருக்கோம். சப்போஸ் இதை உடைச்சாச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போடலாம்.
இதை உடைச்சாச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போவே போட்டு வைக்க வேணுமானாலாம் வேண்டியதில்லை. இதெல்லாம் இப்போ வேண்டியதில்லை. இந்த ரேட்டை பிரேக் பண்ணால் பார்ப்போம், அப்புறமா போட்டால் போதும். இப்போ வேண்டியதில்லை. இப்போ அந்தந்த இடத்துக்கு தேவைப்படும் போது நம்ம பண்ணால் போதும். ஓகே, அடுத்த பதிவில் வந்து நம்ம 15 மினிட்ஸு 5 மினிட்ஸ்லலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது 1 ஹவருக்காக நம்ம எடுத்துட்டோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது இதை வச்சு 1 ஹவர் வச்சு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ நம்ம 15 மினிட்ஸு அண்ட் 5 மினிட்ஸ் இதுக்கு தான் போயிடும் ட்ரேடு. 5 மினிட்ஸ் தான் மெயினாக ட்ரேட் பண்ணணும் நாம. அப்போ 5 மினிட்ஸில் இது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த 1 ஹவர் போட்டது தான். ஏன்னா ஒரு ரேஞ்ச் மேலே கீழே ரேஞ்சு போட்டாச்சு. இதை வச்சுட்டு 5 மினிட்ஸில் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். 5 மினிட்ஸில் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறத விட அதில் எப்படி சப்போர்ட்டு க்ரியேட் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் உங்களுக்கு அதையே கொடுக்குறேன் நான். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இது முழுமையாக இதனோட சாரம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கான்செப்டில் மெயின் கான்செப்ட் இந்த கான்செப்ட். அதனால் அது மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.